கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நூற்றாண்டுகளாக வேதாகமத்தில் விடை கிடைக்காத கேள்வி உடன்படிக்கை பெட்டி எங்கே என்பதுதான். அதற்கு என்ன ஆனது என்ற கேள்வி வேத வல்லுநர்களுக்கும் யூதர்களுக்கும் ஏன் நமக்கும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. கிமு 586 பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மாமன்னர் நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்தை அழித்த பின்பு உடன்படிக்கை பெட்டி காணாமல் போய்விட்டது. இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தள்ளுபடி ஆகமத்தில் இதை பற்றி ஏதும் தகவல் இருக்கா? வேத வல்லுநர்களின் கருத்து என்ன? யூதர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலாவது, உடன்படிக்கையை பெட்டி உருவான வரலாறு பற்றி பார்ப்போம். கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயிடம் ஆசரிப்பு கூடாரம் பற்றியும் அதில் வைக்க வேண்டிய பொருட்களை குறித்தும் அது எந்த மரத்தினால் செய்ய வேண்டும், எந்த உலோகத்தினால் செய்யப்பட வேண்டும் என்று மோசேக்கு கற்பித்தார். அதில் உடன்படிக்கை பெட்டியை குறித்து கர்த்தர் சொன்னதாவது: அதன் நீளம் 2.5 முழமும் அகலம் 1.5 முழமும் உயரம் 3.5 முழமும் சித்தி மரத்தால் இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்ய வேண்டும். பெட்டியை சுற்றிலும் உள்ளும் புறமும் சுத்தமான தங்கத்தால் மூடப்பட்டிருக்க வேண்டும். பெட்டியின் விளிம்புகளும் தங்க தகட்டால் மூடப்பட்டிருக்க வேண்டும். பெட்டியை தூக்குவதற்கு 4 தங்க வளையங்களும் செய்யப்பட்டு சித்தி மரத்தால் தண்டுகள் செய்யப்பட்டு அவற்றையும் பொன் தகட்டால் மூடி வளையங்களில் தண்டினை பாய்ச்சி இருக்கும்படி மோசேக்கு செய்ய வேண்டும் என்று அவர் கற்பித்தார். மேலும் கிருபாசனத்தை 2.5 நீளமும் 1.5 அகலமாய் செய்யப்பட்டு தங்கத்தால் 2 கேருபீன்கள் செய்யப்பட்டு கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைக்கப்பட வேண்டும். கேருபீன்களின் சிறகுகள் வானத்தை நோக்கி இருக்கும்படி செய்ய வேண்டும். அப்படியே தேவன் கற்பித்தபடி மோசே செய்து முடித்தார். அப்படி செய்யப்பட்ட பெட்டிக்குள் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இவைகள் தேவனுடைய அற்புத வல்லமைக்கு சாட்சியாக இருந்தன. ஆகவே இது சாட்சி பெட்டி என்றும் சொல்லப்பட்டது. கர்த்தரின் அற்புத வழிநடத்துதலை பின்வரும் சந்ததிகளும் அறிந்து கொள்ளத்தக்க வைக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ள தேவன் இஸ்ரவேல் மக்களோடு பேசவும் அவர்களை வழிநடத்தவும் வைக்கப்பட்டதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டி. கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேலருக்கு இளைப்பாறுதலையும் வெற்றியையும் தருவதற்காக அவர்களுக்கு முன் சென்றது. இப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டி எப்படி காணாமல் போனது? யூதாவின் ராஜாவாகிய யோசியா தன் ஆட்சியில் 18ஆம் ஆண்டில் உடன்படிக்கை பெட்டியை கவனிப்பவர்களிடம் அதை திருப்பி தரும்படி கட்டளையிட்டார். இதுதான் உடன்படிக்கை பெட்டியை பற்றிய கடைசி வசனம். 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் இதை காணலாம். யோசியா இப்படி உடன்படிக்கையை கவனிப்பவர்களிடம் திரும்பி வாங்கின பின்பு 40 ஆண்டுகளுக்கு பின்பு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமை கைப்பற்றினார். தேவாலயத்தில் இருந்த விலையுயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு எருசலேமையும் தேவாலயத்தையும் முற்றிலுமாக எரித்து போட்டார். ஒருவேளை தேவாலயத்தை எரிக்கும்போது உடன்படிக்கை பெட்டியும் எரிந்திருக்கும் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் சிலர் சாலோமோன் குமாரன் ரெகொபெயாம் ஆட்சி காலத்தில் எகிப்தை சேர்ந்த பார்வோன் ஷீஷாக் எருசலேமை பிடித்து தேவாலய பொருட்களை திருடும் போது உடன்படிக்கை பெட்டியை பாதுகாப்பாக மக்கள் மறைத்து வைத்தனர். ஷீஷாக் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து செல்லவில்லை. ஏனென்றால் அதன் பின்பு வந்த யோசியா ராஜா லேவியர்களிடம் பெட்டியை ஆலயத்திற்கு கொண்டு வர சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இது போலவே நேபுகாத்நேச்சர் வரும்போதும் மக்கள் உடன்படிக்கையை பெட்டியை ஒளித்து வைத்திருப்பார்கள் என்று ஒரு சிலர் கருதுகின்றனர். நமது வேதாகமத்தில் இடம்பெறாமல் போன தள்ளுபடி ஆகம புஸ்தகங்களில் 2 மக்கபேயர் புஸ்தகத்தில் இது பற்றி ஒரு குறிப்பு உள்ளது. அது என்னவென்றால், பாபிலோனியர்கள் படையெடுப்புக்கு சற்று முன்னதாக எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை பெற்று அந்த பெட்டியை நேபு மலைக்கு மோசே கானான் தேசத்தை பார்த்த மலையில் ஒரு குகையில் உடன்படிக்கையையும் தூபபீடம் மற்றும் சில பொருட்களையும் வைத்து மூடிவிட்டார் என்று தள்ளுபடி ஆகமம் கூறுகிறது. சரி, காணாமல் போன உடன்படிக்கையை பற்றி யூதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போமா? யூத ரபிக்களான ஸ்லோமோ கோரன், யெகுடா கெட்ஸ் ஆகியோர் தேவாலயத்தின் மலையில் அடியில் உடன்படிக்கை பெட்டி மறைந்து இருப்பதாக கூறுகின்றனர். அடுத்ததாக எக்கனாமிக் பத்திரிகையின் முன்னாள் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஜேர்னலிஸ்ட் கிரஹாம் ஹானக் 1992 த சைன் அண்ட் த சீல் என்ற புஸ்தகத்தை, அதாவது இழந்த உடன்படிக்கையின் பெட்டியின் தேடல் என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதினார். இவர் எத்தியோப்பியா சென்றிருந்த சமயத்தில் அங்குள்ள பாரம்பரியத்தை பற்றி எழுதினார்.
அங்கு அக்சூம் என்ற ஊரில் உள்ள புனித மேரி சியோன் திருச்சபையில் ஒரு இரகசிய அறையில் உடன்படிக்கை பெட்டி இருப்பதாக அவர் தெரிவித்தார். அது சரி, இஸ்ரவேலில் காணாமல் போன பெட்டி எத்தியோப்பியாவில் எப்படி இருக்கிறது என்று இவர் சொல்கிறார். ஏனென்றால் எத்தியோப்பிய ஸ்ரீ சாலமோனின் ஞானத்தை பார்க்க வந்தபோது அவர் மயங்கி இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர்களுக்கு ஒரு குமாரன் இருந்ததாகவும் அந்த குமாரன் இந்த உடன்படிக்கையை சாலமோனிடம் இருந்து வாங்கி சென்றதாகவும் அதின் நகல் இஸ்ரவேலில் இருந்ததாகவும் அதைத்தான் இவர்கள் ஒளித்து வைத்ததாகவும் அல்லது தீயினால் சுட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கிமு 515 எருசலேமின் 2வது தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது என்று சிலர் யூதர்கள் சொல்கிறார்கள். இந்த தேவாலயம் கிபி 70 ரோம மன்னரால் அளிக்கப்பட்டது. எருசலேம் 4000 ஆண்டு பழமையான நகரம். அங்கே அநேக குகைகள் உள்ளது. டெம்பிள் மவுண்ட் என்ற மலையின் அடியில் 36 குகைகள் உள்ளன. பல இரகசிய வழிகளும் உள்ளன. இதில் ஏதோ ஒன்றில்தான் இந்த உடன்படிக்கை பெட்டி மறைந்து இருக்கலாம் என்று கருதுகின்றனர். அடுத்ததாக வெளிப்படுத்துதல் 11:9 அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி உடன்படிக்கை பெட்டியானது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்கின்றனர். எபிரேயர் 8:5 படி பரலோகத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியின் மாதிரியைத்தான் மோசே செய்தார். பரலோகத்தில் ஏற்கனவே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அதனால் பரலோகத்திற்கு பூமியிலிருந்து எடுத்து செல்ல அவசியமில்லை. கடைசியாக உடன்படிக்கை பெட்டி எங்குதான் உள்ளது என்ற கேள்விக்கு தேவனுக்கு மட்டுமே தெரியும். அதுதான் அதற்கு பதில். நாம் வாழும் இந்த காலங்களில் இஸ்ரவேலர்கள் 3ஆம் தேவாலயத்தை கட்ட முயலுவார்கள். அப்படி அவர்கள் முயலும் போது அந்தி கிறிஸ்துவானவன் வந்து அவர்களுக்கு 3½ வருஷம் உதவி செய்வான். 3½ வருஷம் முடிந்ததும் அவன் அந்த ஆலயத்தில் அவனை தொழுது கொள்ளும்படி சொல்லுவான். இஸ்ரவேலர்கள் மறுப்பார்கள். இஸ்ரவேலர்கள் கொடுமையாய் தாக்கப்படுவார்கள். இயேசு வந்து அவர்களுக்காக நியாய தீர்ப்பு கொடுப்பார். உபத்திரவ காலத்திற்கு முன்பு தம்முடையவர்களை ஆயத்தமாக இருக்கிறவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக அவர் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுவார். இதுவே நமக்கும் அவருக்குமான உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. அந்த உடன்படிக்கையில் நாமும் செல்ல ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.